பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலும் அன்போடு கூட உங்களை வரவேற்கிறேன். புதிய நாளை காண கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவர் நம்மை வழிநடத்துகிற நல்ல தேவனாய் இருக்கிறார், தகப்பனாய் இருக்கிறார். அவர் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறார். அவர் நமக்கு பக்கபலமாய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இந்த காலை வேளையிலே அவருடைய கிருபைகளை நாம் அனுபவிக்க முடிகிறது, பெற்றுக்கொள்ளுகிறோம். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாய் இருக்கிறது. இந்த நாளிலும் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபித்து ஸ்தோத்திரங்களோடு கூட இந்த நாளை துவங்குவோம். பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறீங்களே, நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மேலே மிகுந்த அன்புடையவராக இருக்கிறீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நீர் எங்கள் மேலே பாராட்டுகிற உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய அன்பு பெரியது, உம்முடைய தயவு பெரியது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களோடு நீர் பேசுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை வழி நடத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை விட்டு விலகாமல் கைவிடாமல் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் எங்கள் வாழ்க்கையில செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உலகத்தில் இருப்பவனிலும் எங்களில் இருக்கிற நீர் பெரியவராய் இருக்கிறீங்க. எல்லோரிலும் பெரியவர், எல்லோரிலும் சிறந்தவர், உமக்கு நிகரானவர் யாரும் இல்லை என்பதை அறிந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, கர்த்தர் ஆளுகை செய்கிறவராக, ஆண்டவரே, மகிமை நிறைந்தவராக நீர் இருப்பதற்காக உம்முடைய பாதத்திலே நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். ஆளுகை செய்யுங்க. இன்றைய நாளில் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற குடும்பங்களின் ஒவ்வொரு நபர்கள் மேலும் கர்த்தர் தாமே உடைய அளவில்லாத பிரசன்னத்தினாலே மூடி மறைப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் விடுவிப்பீராக, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தர் ஆளுகை செய்யுங்க. மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு காலைதோறும் அவருடைய கிருபைகளையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள அவரே நமக்கு கிருபை பாராட்டுகிறார். ஒவ்வொரு வீடுகள் தோறும் கிருபை சமாதானமும் பெருகட்டும். இந்த நாள்ல இருந்து ஒரு புதிய துவக்கத்துக்குள்ள வந்திருக்கிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை கூட நம்ம தியானிக்க ஆரம்பிக்கிறோம்னு சொல்லி முன் அறிவிப்பிலேயே அறிவிக்கப்பட்டிருந்தது. கர்த்தர் இந்த ஒரு பாக்கியத்தையும் இந்த நாள்ல இருந்து தருவாராக. இது ஒரு 50 பாகங்களாக இது இருக்க போகிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து 50 பாடங்களை நம்மளும் ஒவ்வொரு நாளும் அதை பெற்றுக்கொள்ளுறவர்களா இருக்கிறோம். ஸோ இனியிலிருந்தும் இந்த காரியத்தை தியானிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. புதிய துவக்கம் வாழ்க்கைகள்ல கூட கர்த்தர் புதிய துவக்கங்களை உண்டு பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த பாகம் 1 அறிமுகத்திலே அதை நம்ம என்ன தியானிக்கிறோம்னா, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் புதிய துவக்கங்களை கர்த்தர் உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். முடிந்து போனது என்று நினைத்த பொழுதெல்லாம் புதிய காரியங்களை கர்த்தர் செய்து மீண்டுமாய் நம்மை எழும்ப வைக்கிறவராய் இருக்கிறார். மனிதனுடைய பார்வையிலே ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று என்று சொல்லும்படி கர்த்தர் கூட நம்ம வாழ்க்கையில இவைகள்லாம் முடிந்து போயிற்று என்று நினைத்து கொண்டிருக்கிறோமோ அவைகளை மீண்டுமாய் துவக்கி வைக்கிறவராய் இருக்கிறார். ஸோ கர்த்தர் தாமே ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் இந்த பாகம் 1 அறிமுகத்துக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். இந்த எசேக்கியேல் யார்? முதல்ல நம்ம தெரிந்து கொள்ற காரியமா இருக்குது. எசேக்கியேல் யாருன்னா, எசேக்கியேல் ஒரு தீர்க்கதரிசி மட்டுமல்ல, அவர் ஒரு ஆசாரியனும் ஆவார்.
எசேக்கியேல் ஒரு தீர்க்கதரிசி மட்டுமல்ல, அவர் ஒரு ஆசாரியனும் ஆவார்ன்னு பார்க்கிறோம். நம்ம இயல்பாகவே எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம்னு எசேக்கியேல தீர்க்கதரிசியாய் பார்க்கிறோம். அவர தீர்க்கதரிசின்னு நமக்கு தெரியும். ஆனா ஒரு ஆசாரியனாயும் இருந்தாரா அப்படின்னு பார்த்தா, ஆமா. ஆசாரியனாகவும் அவர் இருந்தார். ஆசாரியனுடைய பிரதான பணி என்னென்னலாம் இருந்துச்சு பழைய ஏற்பாட்டு நாட்கள்லன்னா, தேவனுடைய பரிசுத்தத்தை ஆராதித்து வணங்குதல். இவர்கள் தான் த் அ தேவனுடைய பரிசுத்தத்தை ஆராதித்து வணங்குகிறவர்களாய் இருந்தான். தேவனுடைய பரிசுத்தம் என்று இங்க வார்த்தையில சொல்லப்படுகிறது என்னன்னா, ஆசரிப்பு கூடாரங்களில் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே வைக்கப்பட்டிருக்கிற உடன்படிக்கையின் பெட்டியின் மேல் இருக்கும் கிருபாசன தண்டையில் தேவன் மகிமையாய் வந்து இறங்குவார். அ அவருடைய மகிமையாய் இறங்குகிறது அங்க திரைச்சீலைக்கு உள்ளாக நடக்கும். திரைச்சீலையால் அது மூடப்பட்டிருக்கும். இருப்பினும் அதோடைய பிரகாசம் எங்கும் பிரகாசிப்பிக்கிறதா இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மகிமையின் பிரசன்னத்தை ஆராதித்து வணங்குகிறவர்களாய் இருந்தார்கள் இந்த ஆசாரியர்கள். அது இல்லாம 2வது காரியம் என்ன இவங்க செய்றவங்களா இருந்தாங்கன்னா, பரிசுத்தத்தையும், அசுத்தத்தையும் பிரித்து ஜனங்களுக்கு கற்பிக்கிறவர்களாய் இருந்தார்கள். ஜனக்கூட்டம் இந்த ஆசாரியர்களிடத்திலே வரும்பொழுது, அவர்கள் ஜனங்களிடத்திலே தேவன் விரும்புகிற பரிசுத்தம் எது? இந்த உலகத்திலே நிறைந்து கிடக்கிற அசுத்தமான காரியங்கள் எது? என்பதை பிரித்து கற்பிக்கிறவர்களாய் இருந்தார்கள். தேவன் வந்து எது தீட்டுன்னு சொல்றாரோ அது தீட்டு, எது தீட்டு இல்லன்னு சொல்றாரோ அது தீட்டு இல்ல. எப்படி நீங்க இது ஒவ்வொன்றையும் கடைபிடிக்கணும்? கட்டளைகள் என்ன? பிரமாணங்கள் என்ன? கைக்கொள்ள வேண்டிய சாட்சிகள் என்ன? அனைத்தையும் கற்பிக்கிற வேலையையும் இந்த ஆசாரியர்கள் செய்கிறவர்களாய் இருந்தார்கள். 3வது பலிகளையும், ஆராதனையும் வழிநடத்துறதும் இவங்க தான். இவர்கள் தலைமையில தான் பலிகள் ஏறெடுக்கப்படுவதும், ஆராதனை நடத்தப்படுவதும், அதற்கான வழிகாட்டுதலாகவும், வழிநடத்துதலாகவும் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிற ஒரு தலைமைத்துவமாகவும் அவர்கள் இருந்தார்கள். கடைசியாக ஜனங்களை தேவனுடைய பிரசன்னத்தோடு தொடர்புபடுத்துதல். அ ஜனங்களை தேவனுடைய பிரசன்னத்தோடு தொடர்புபடுத்துதல். இந்த ஒரு காரியத்தையும் அவங்க செய்தாங்க. ஏன்னா ஜனங்க கிட்ட இருந்து பலிகள வாங்கி, அதை பாவ நிவாரண பலியாக, இல்ல குற்ற நிவாரண பலியாக, இல்ல போஜன பலியாக, சமாதான பலியாக, அ இப்படி சர்வாங்க தகன பலியாகன்னு சொல்லி பலி செலுத்தி தேவனிடத்திலிருந்து மன்னிப்பையும், தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களையும் ஜனங்களுக்கு சுதந்தரிக்கும்படி வாங்கிக் கொடுக்கிற அப்படி ஒரு தொடர்பு படுத்துகிற ஒரு கனெக்ஷன் பாயிண்டாகவும் இருந்தார்கள். இதுதான் வந்து பழைய ஏற்பாட்டுல தேவன் ஏற்படுத்தி வைத்த ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய பிரதானமான பணிகளாய் இருந்தது. சரிங்களா? இதனால என்ன தெரிந்து கொள்கிறோம், இப்ப எசேக்கியேல் இந்த வேலைய செய்றதுக்காக தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவரா? ஆமா. அவரது அப்பா ஆசாரிய உயர்ந்த பதவியில் இருந்தார். கிமு 597ல் பாபிலோனில் இருந்த மற்ற சிறையிருப்பு கைதிகளோடு நேபுகாத்நேச்சார் எசேக்கியேலும் பிடித்துச் சென்றார். ஆசாரியராய் இருந்து அடுத்தது ஒரு ஒரு நல்ல ஆசாரிய ஊழியத்தை செய்ய இருந்த இந்த எசேக்கியேலை பாபிலோனிலிருந்து வந்து ஜெயித்து மொத்த யூதர்களையும் சிறைபிடித்துக் கொண்டு போகும் பொழுது, அந்த கைதிகளோடு நேபுகாத்நேச்சார் ராஜா இந்த எசேக்கியேலையும் பிடித்துச் சென்றார் என்பதுதான் அறிமுகமான செய்தி. எசேக்கியேல் எருசலேம் ஆலயத்தில் ஊழியம் செய்ய முடியவில்லை. அவர் பாபிலோனிய சிறையிருப்பில் இருந்தார். யோசிச்சு பாருங்க. அவர் எதிர்பார்த்த ஊழிய இடம் எதுன்னா ஆலயம். இவ்வளவு நேரம் ஆசாரியர்கள் எப்படி தேவனுக்கு சேவை செய்வார்கள் என்பதெல்லாம் வரிகள்ல வாசிச்சோம். அப்போ அவர் எதிர்பார்த்த ஊழிய இடம் எதுனா ஆலயம்.
ஆனா தேவன் அவரை வைத்த ஊழிய இடம் எதுனா சிறையிருப்பு. பிடிச்சிட்டு போயிட்டாங்க. நேபுகாத் நேச்சார் ராஜா வந்து மொத்த கைதிகளையும் பிடித்துக் கொண்டு போய்விட்டார். இப்ப இதிலிருந்து என்ன ஒரு முக்கியமான பாடம் இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்றோம்னா, your calling is not cancelled just because your expected platform disappeared. அதாவது நீங்கள் எதிர்பார்த்த இடம் அமையாமல் போய்விட்டதால் உன் அழைப்பு முடிந்து போய்விடவில்லை. திரும்ப சொல்றேன். Your calling is not cancelled just because your expected platform disappeared. நீங்கள் எதிர்பார்த்த இடம் அமையாமல் போய்விட்டதால் உன் அழைப்பு முடிந்து போய்விடவில்லை. சோர்ந்து போய்விடாதே. இந்த காலை வேளையிலும் கர்த்தர் உங்ககிட்ட சொல்லுகிற இந்த அறிமுக பகுதியிலேயே பாடம் என்னன்னா, ஒரு காரியத்தை நீங்க இப்படி இருக்கணும்னு எதிர்பார்த்தீங்க. அது அப்படி இல்ல. இப்படி நடக்கணும்னு நினைச்சீங்க. அது அப்படி நடந்துரல. ஏன் உடனே சோர்ந்து போயிடுறீங்க? சோர்ந்து போகாதீங்க. ஏனென்றால், உங்க மேல இருக்கிற தேவனுடைய அழைப்பு இன்னும் முடிஞ்சு போல. அவர் உங்கள விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. உங்களை எந்த நோக்கத்தோடு கூட இந்த காலை வேளையிலும் அவர் பேசிக் கொண்டிருக்கிறாரோ, அதை உங்களுக்குள்ளே முற்று முடிய நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். ஆலயத்தில் ஆசாரியனாக நிற்க முடியாத எசேக்கியேலை தேவன் பாபிலோனில் தீர்க்கதரிசியாக எழுப்பினார். ஹல்லேலூயா! தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனுடைய திட்டம் பெரியது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை நீங்கள் நினைத்தபடி ஒருவேளை அமையாமல் போகலாம். நீங்கள் நினைத்தபடியான ஒரு படிப்பை நீங்க படிக்க முடியாமல் போயிருக்கலாம். நீங்கள் நினைத்தபடியான ஒரு திருமண காரியங்கள் நடக்காமல் போயிருக்கலாம். நீங்க நினைத்த மாதிரியான ஒரு குடும்ப சூழல் உங்களுக்கு உருவாகாமல் போயிருக்கலாம். இங்க ஆலயத்தில் ஆசாரியனாக நிற்கலாம், அங்க ஊழியம் செய்யலாம் என்றெல்லாம் எதிர்பார்த்து கனவு காண்டு கொண்டிருந்த எசேக்கியேலுக்கு இப்ப சூழ்நிலை என்னது? பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சார் சிறை கைதியாக பிடித்து மொத்த பேரையும் கூட்டி இழுத்துட்டு போயிட்டார். இப்போ ஆசாரியனாக வேண்டும் என்கிற கனவு மறைந்து போனது போல மனதளவில் மிகுந்த வேதனையோடு இருந்திருப்பார் எசேக்கியேல். தேவனுக்காக அல்லவா நான் இதை செய்ய நினைத்தேன், தேவனுக்காக அல்லவா நான் இதெல்லாம் செய்யலாம்னு நினைச்சேன்னு. ஆனா தேவன் ஆசாரியனாக அவரை நிற்க விட இருந்த சூழ்நிலையிலிருந்து மாற்றமடைய விட்டாலும் தேவன் அவரை பாபிலோன்ல தீர்க்கதரிசியாக எழுப்பினார். மீண்டுமாக அறிமுகத்தில் சொன்னது போல ஒரு புதிய துவக்கம் உங்க வாழ்க்கையில தேவன் ஏற்படுத்துகிறவராயிருக்கிறார். இது நிச்சயமாய் விசுவாசிங்க. கர்த்தர் புதிய காரியங்களை செய்கிறவர், புதிய துவக்கத்தை ஏற்படுத்துகிறவர். முடிந்து போனதென்று சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் புதிய துவக்கத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார். எசேக்கியேல் என்ற பெயரின் வெளிப்பாடை புரிந்து கொள்ளலாமா? எசேக்கியேல் என்ற எபிரேய பெயர் எஹெஸ்குவேல் என்கிற வார்த்தையா தான் இருக்குது. அதுதான் நம்ம தமிழ் மொழிபெயர்ப்புல எசேக்கியேல் அப்படின்னு சொல்றோம். எஹெஸ்குவேல் அப்படிங்கிற வார்த்தை. இது இரண்டு கருத்துகளோடு தொடர்புடையது. எசெக் அப்படிங்கிற வார்த்தை பலப்படுத்துதல் இல்ல உறுதிப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. கவனிங்க, ஹெசெக் அப்படிங்கிற வார்த்தையுடைய அர்த்தம் பலப்படுத்துதல், உறுதிப்படுத்துதல். ஏல் அப்படிங்கிறது தேவனை குறிக்கிற வார்த்தை. எனவே எசேக்கியேல் என்ற பெயரின் பொருள் காட் ஸ்ட்ரென்தன்ஸ், தேவன் பலப்படுத்துகிறார் என்று அர்த்தம். வார்த்தையுடைய விளக்கத்தை வெளிப்பாட பார்க்கும் போதே பாருங்க எவ்வளோ அருமையான ஒரு பொருளா இருக்குது. நமக்கு தேவன் பெயரை வைக்கிறாருன்னா அந்த பெயரே சத்தியமாகவும் செய்தியாகவும் மாறுகிறது பாருங்க. தேவன் அவர் பெயர் வைக்கும் பொழுது அதற்கு பின்னணியில சாட்சி இருக்கிறது, செய்தி இருக்கிறது, சுவிசேஷம் இருக்கிறது.
தேவனுடைய வாக்குத்தத்தம் இருக்கிறது. எல்லாம் உள்ளே அடங்கி விடுகிறது பாருங்க. தேவனுடைய பெயர்களில் தான் எவ்வளவு விசேஷங்கள் இருக்குது பாருங்க. அப்போ தாயின் கருவில் உருவாகி பத்திரமாய் பாதுகாத்து பிறக்கும்படி செய்து பெற்றெடுத்து பெயர் வைக்கிறதற்கென்று தேவன் முன்குறித்து வைத்த பெயர்கள். இதுல ஒன்று எசேக்கியேல், இன்னைக்கு தியானிக்கிற எசேக்கியேல். God strengthens, தேவன் பலப்படுத்துகிறார் என்று பொருள் வருகிறது. இந்த மனிதனாகிய எசேக்கியேல் இப்போ பலமான சூழ்நிலையில அனுப்பப்பட்டாரான்னு பார்த்தா இல்லையே. பலவீனமான, முறிந்த, தோல்வியடைந்த, சிறைப்பட்ட ஜனத்திடம் அனுப்பப்படுகிறார். நல்லா யோசிச்சு பாருங்க. சிறை கைதியாக போகும் பொழுது என்ன நடக்கும் என்றால், அவர்களுடைய இடத்தை இழந்து வேறொரு இடத்துக்கு போகிறார்கள். அவர்களுடைய அடையாளத்தை இழந்து அவர்கள் இப்பொழுது அடிமையாக்கப்படுகிறார்கள். இது எல்லாமே பலவீனமான சூழல், முறிந்து போன சூழல், தோல்வியடைந்த ஒரு சூழல். எவ்வளவு வேதனை அளித்திருக்கும், மனதளவில் எவ்வளவு பலவீனமா உணர்ந்திருப்பாங்க. ஏன்னா கைகளிலும் கால்களிலும் சங்கிலியை போட்டு இழுத்து கொண்டு போகிறார்கள். ஒரு பலமான சூழ்நிலையை இப்பொழுது இந்த எசேக்கியேல் அனுபவிக்கவில்லை. ஒரு பலவீனமான சூழ்நிலையின் மத்தியிலே போய்கொண்டிருக்கிறார். ஆனா அவருடைய பெயரே அவருடைய செய்தியாக இப்பொழுது இருக்கிறது. ஆமா, தேவன் பலப்படுத்துகிறார் என்கிற செய்தி. இன்றைக்கு இது அடுத்த பாடமாக உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் பலவீனமாக இருக்கலாம், பலவீனமாக உணரலாம். நான் என்ன செய்வேன்? இழந்து போய் நிற்கிறேனே. நான் என்ன செய்வேன்? தோல்வி அடைந்து நிற்கிறேனே. நான் என்ன செய்வேன்? எங்க போவேன்? எல்லாரும் என்னை ஒதுக்கி விட்டார்களே என்று நீங்கள் பலவீனமாக இருக்கலாம். ஆனால் உங்கள் தேவன் உங்களை பலப்படுத்துகிறவர் என்பதே இன்றைக்கு உங்களை தேடி வருகிற முக்கியமான செய்தியாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, தேவன் பலப்படுத்துகிறவர். எசேக்கியேல், தேவன் பலப்படுத்துகிறவர். இன்றைக்கு எல்லா விதங்களிலும் தேவனால் பலப்படுத்தப்படுகிறவர்களாக இருக்கிறீர்கள். சோர்ந்து போயிருக்கிறீங்களா? சோர்ந்து போக வேண்டாம். தேவன் பலப்படுத்துகிறவர் என்பதை நம்புங்கள். தேவன் உங்களை பலப்படுத்துவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். உங்களுடைய சரீர பலவீனமா இருக்கிறதா இருக்கலாம். மனதளவுல நீங்க பல விஷயத்துக்கு உடைந்து போயிருக்கலாம். எப்பேற்பட்ட பலவீனமான காரியமா இருந்தாலும் நீங்கள் பலப்படுத்தப்படுகிறீர்கள். தேவன் உங்களை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் நிச்சயமாக நம்பலாம். இதை புதிய உடன்படிக்கையின் இணைப்போட நம்ம பார்க்கணும்னா, பழைய ஏற்பாட்டு எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை இன்றைய தினத்திலிருந்து துவங்கி இருக்கிறோம். நம்ம புதிய உடன்படிக்கையின் சத்தியங்களுக்குள்ள தான் இருந்து கொண்டிருக்கிறோம். புதிய உடன்படிக்கையின் காலத்திலையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இதோட இணைப்பு எதுல இணைக்கப்படுதுன்னா, பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. ஸோ இந்த எசேக்கியேல் அறிமுகத்திலேயே நமக்கு வருகிற அழகான வசனம் என்னன்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எசேக்கியேல், தேவன் பலப்படுத்துகிறவர் அப்படின்னு பெயர்ல பார்த்தோம்னா, எசேக்கியேலின் பெயரில் விதைக்கப்பட்டிருந்த அந்த சத்தியம் கிறிஸ்துவில் நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் உங்கள் மனதிற்குள்ளே ஆழமாய் பதிந்து நீங்கள் அறிக்கையிட வேண்டிய தேவனுடைய வார்த்தை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. எசேக்கியேல், தேவன் பலப்படுத்துகிறார் என்று அர்த்தத்தை பார்த்தோமே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நீங்க முழு நிச்சயமா சொல்லலாம், உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார், ஜீவித்திருக்கிறார், அரசாளுகிறார், ஆட்சி செய்கிறார். அவரே ராஜாதி ராஜாவாக ராஜரீகம் பண்ணுகிறார். உங்களை பலப்படுத்த அவர் ஒருவராலே முடியும் என்பதை நீங்க நம்பலாம். இந்த எசேக்கியேல் புத்தகத்தின் முக்கிய நகர்வா இந்த அறிமுகத்திலேயே பார்த்திடலாம். எசேக்கியேல் புத்தகத்தை ஒரே ஆவிக்குரிய பயணமாக நம்ம பார்க்கணும்னா, இந்த சம்பவங்கள் எப்படி வருதுன்னா, முதல்ல மகிமை
வெளிப்படுகிறது. The glory is revealed. எசேக்கியேல் முதல் அதிகாரம். அடுத்தது, மகிமை ஆலயத்திலிருந்து நீங்குகிறது. The glory departs. எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும் படிக்க முடியும். அடுத்தது, கல்லான இருதயம் அகற்றப்படுகிறது. The heart is renewed. எசேக்கியேல் 11:19 36, 26 அதை நம்ம படிக்க முடியும். உலர்ந்த எலும்புகள் உயிரடைகின்றன. The dead are revived. இது எசேக்கியேல் 37 நம்ம படிக்க முடியும். மகிமை மீண்டும் வருகிறது. The glory returns. இது எசேக்கியேல் 43 படிக்க முடிகிறது. கடைசியா நகரத்தின் பெயர் மாற்றப்படுகிறது. The Lord permanently dwells there. எசேக்கியேல் 48:35. ஸோ இந்த எசேக்கியேல் புத்தகத்தின் அப்படியே நகர்வு, இந்த முழு புத்தகத்துடைய இந்த படிப்படியான சம்பவங்கள் எதற்கு அடையாளத்துவப்படுத்தி நமக்கு காண்பிக்கப்படுதுன்னா, இதுவே சுவிசேஷத்தின் நகர்வாகவும் காணப்படுகிறது. பாருங்க, மகிமையை இழந்த மனிதன் கிறிஸ்துவினால் மீட்கப்படுகிறான். அவனுக்கு புதிய இருதயம் கொடுக்கப்படுகிறது. புதிய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவருடைய ஜீவன் கொடுக்கப்படுகிறது. அவன் தேவனுடைய வாசஸ்தலமாக மாறுகிறான். ஸோ இதை அப்படியே நம்ம இணையாக வைத்து எப்படி புரிந்து கொள்ளலாம்? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள் என்பதுதான் எசேக்கியேலின் மகிமை போனது. இப்பேற்பட்ட மகிமையோடு வாழ்ந்த யூத ஜனங்கள் இப்பொழுது சிறை கைதியாய்விட்டார்கள், அடிமையாய் கிடக்கிறார்கள். அப்படி மகிமையை இழந்த மனிதன் கிறிஸ்துவில் மீட்கப்படுகிறான். புதிய இருதயம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியினால் ஜீவனை அடைகிறான். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணும் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறான். கிறிஸ்துவானவர் உங்களுக்குள் இருப்பது மகிமையின் நம்பிக்கையாயிருக்கிறது அப்படிங்கிறத நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டப்படுகிறது. ஸோ பிரியமானவர்களே, இன்றைய தினத்திலிருந்து நாம தொடங்கி இருக்கிற இந்த 50 பாகங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கையில கூட நீங்கள் மகிமையை இழந்து போன ஸ்தானத்திலிருந்து திரும்ப மகிமையான ஸ்தானத்திற்கு மாற்றப்படுகிற அருமையான ஒரு பாதை தான் இந்த எசேக்கியேல் புத்தகத்தின் பாதையும் கூட. நாம் மட்டுமல்ல, அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளே வழிநடத்துகிறதற்கும் சரியான பாதையிலே தேவனுடைய சத்தியத்தின்படி அவர்களை கொண்டு போவதற்கும் ஆவியானவர் நம்மை வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். இந்த அறிமுக சத்தியங்கள்ல, வார்த்தைகள்ல இருந்து இன்றைக்கு நமக்கான தியான கேள்விகள் என்ன? நம்பர் 1, சில நேரங்களில் பலவீனமானவர்களாய் உணர்கிறீர்களா? தேவன் உங்களை பலப்படுத்துகிறவர் என்று நம்புகிறீர்களா? இதுதான் முதல் கேள்வி. நம்மை பார்த்து நம்ம கேட்டுக்கொள்ள வேண்டிய முதல் கேள்வி என்னன்னா, சில நேரத்துல ரொம்ப பலவீனமா உணர்றாங்க. என்ன செய்யறதுனே தெரியல, என்னால என்ன முடியும், என்னால ஒண்ணுமே முடியாது அப்படிங்கிற மாதிரி உணர்றீங்களா? இல்ல பிரியமானவர்களே, தேவன் உங்களை பலப்படுத்துகிறவர் என்பதை நம்புங்கள். உங்களை பலப்படுத்தி அந்த காரியத்தை செய்ய வைப்பார். உங்களை பலப்படுத்தி அந்த காரியத்தை எதிர்நோக்கி ஃபேஸ் பண்ணி அதில் ஜெயிக்க வைப்பார். சோர்ந்து போகாதீங்க. தேவன் பலப்படுத்துகிறவர். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சந்தோஷமாய் அறிக்கையிடுங்கள். 2வது, நீங்கள் எதிர்பார்த்த இடம் அமையாமல் போனதால் சோர்ந்து போய்விட்டீர்களா? நீங்க எதிர்பார்த்த வேலை கிடைக்கல, நீங்க எதிர்பார்த்தபடி ஒன்று நடக்கல, நான் எதிர்பார்த்த மாதிரி என் குடும்பத்தில் இந்த விஷயம் நடந்து முடியல அப்படின்னு சோர்ந்து போயிட்டீங்களா? இல்ல பிரியமானவர்களே, ஆசாரியனா இருக்கலாம்னு நினைத்த எசேக்கியேலை தேவன் அதோட விட்டுடல, அவர் தீர்க்கதரிசியாக மாற்றினார். சிறையிருப்பிலும் தேவன் நடத்துவார் என்று விசுவாசிக்கிறீர்களா? ஏன்னா கம்ஃபர்டபிள் சூழ்நிலையில இல்லை, நான் இப்போ கொஞ்சம் நெருக்கடியின் சூழலில் இருந்து கொண்டிருக்கிறேன், பண பற்றாக்குறையில் இருக்கிறேன், ஒரு வியாதியின் பிடியில் இருக்கிறேன், இல்லை ஏதோ ஒரு சிக்கலில் நான் சிக்கிக் கொண்டிருக்கிறேன் என்று உணர்கிறீங்களா? அதிலும் கர்த்தர் உங்களை நடத்துவார் என்பதை விசுவாசிங்க. எப்பேற்பட்ட பாபிலோனுக்குள்ளே அடிமையாய் போன எசேக்கியேலையும் வழி நடத்த தேவனாலே முடியும். இன்றைக்கு நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிற எவ்வளவு கடினமான சூழ்நிலையாயிருந்தாலும், அந்த கடினமான போராட்ட பிரச்சனைகளுக்குள்ளும் இருந்தும் தேவன் உங்களை நடத்துவார் என்பதை விசுவாசிக்கிறவர்களாய் இருங்கள். கர்த்தர் தாமே
உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் இந்த அறிமுக பாகத்திலிருந்து இந்த பாடங்களை நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். புதிய நாளை காண எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறீங்களே, நன்றி. ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் தியானித்த பிரகாரமாய் தேவன் எங்களை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறீங்க. ஆமா ஆண்டவரே, உம்மாலே நாங்கள் பலப்படுத்தப்படுகிறோம் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். பலவீனமாய் நாங்கள் இருந்து ஆண்டவரே, எங்களை நாங்களே இழந்து போகிற நாட்கள் அல்ல. நாங்கள் எந்த காரியத்தையும் உருப்படியாய் செய்யாமல் போகிற ஒரு சூழல் அல்ல. தேவன் எங்களை பலப்படுத்துகிறீர். நெருக்கடியான நேரங்கள், சிறையிருப்பின் நேரங்கள், எந்த சூழ்நிலையிலும் தேவன் எங்களை பலப்படுத்துகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாய் நீர் இருக்கிறீர். எங்களை தாங்குகிறீர். அதற்காய் நன்றி செலுத்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உமது கோலும் உமது தடியும் எங்களை தேற்றுகிறதற்காய் நன்றி. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை தொடருகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் எங்களுக்கு தேவையான ஞானம், அறிவு, புத்திக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு அது தேவை. இன்னும் அதிகமாய் எங்களுக்கு அதை நீங்க கொடுங்கப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய பாதத்திலே காத்திருந்து அவைகளில் நிரப்பப்படுவதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தர் எங்களுக்கு சகாயம் செய்யுங்க. அறிவில்லாமல், புத்தி இல்லாமல் நாங்கள் எதையும் செய்துவிடக்கூடாது. இதே போல ஆண்டவரே, எங்களுக்கு சாந்த குணத்தையும் மனத்தாழ்மையும் அதிகமாய் கொடுங்க. சாந்த குணத்தோடு நடந்து கொள்ளவும், மனத்தாழ்மையோடு நடந்து கொள்ளவும் இடத்திலே நாங்கள் இன்னும் அதிகமாய் அதை கற்றுக்கொள்ளட்டும். நீடிய பொறுமையை கொடுங்க. அவசரப்பட்ட இந்த காரியத்தை நாங்கள் செய்ய வேண்டாம். உம்முடைய அன்பை எங்க இருதயத்துல ஊற்றி இருக்கிறீங்க. அந்த தெய்வீக அன்பாகிய அகாப்பை அன்பை நாங்க எல்லாருக்கும் நிபந்தனைகளின்றி நாங்கள் கொண்டு சேர்க்கட்டும். கர்த்தர் அப்படிப்பட்ட அன்பானவர்களாக எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. ஆண்டவரே, எங்கள் சரீரங்கள் இருக்கிற ஒவ்வொரு அவயவங்களும் ஆரோக்கியமாக, சுகமாக வாழட்டும். கர்த்தர் தொடர்ந்து அதிலே பெருக்கத்தை உண்டு பண்ணுங்க, வாழ வைங்க. எங்களுடைய பொருளாதார காரியங்கள்ல ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதிங்க. கர்த்தாவே, நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை பெருக பண்ணி, எங்கள் மூலமாய் உம்முடைய ராஜ்யத்தின் பணிகளை பெருக பண்ணி, அநேக ஜனங்களையும் ஆசீர்வதிக்கும்படி செய்து கர்த்தர் எங்களை வழிநடத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இன்றைய தினத்திலும் நாங்கள் உமக்கு சாட்சியாகவே வாழ்ந்து எதை செய்தாலும் உம்முடைய நாம மகிமைக்காகவே நாங்கள் செய்து முடிக்க கர்த்தர் தாமே எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். Praise the Lord. God bless you, brothers and sisters. கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Praise the Lord. Praise the Lord, uncle. Praise the Lord, brother. Praise the Lord. Praise the Lord, Praise the Lord, sister. Praise the Lord, brother. Praise the Lord, brother. Praise Lord. Praise the Lord, ma. Praise the Lord.